நம்ம இந்தியர்களுக்கு குறிப்பா ஒரு சில பேருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸ் மேல அப்படி என்னதான் பாசம்னு தெரியலைங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா துபாயில ஒரு ஈவெண்ட், கேரளாவை சேர்ந்த ஒரு குரூப் அங்க ஒரு ஈவெண்ட் பண்றாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஷாஹித் அஃப்ரிடி மற்றும் உமர் குல் வருகை புரியுறாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு கிடைத்த அந்த வரவேற்பு, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்க பார்க்கணும். ஏதோ எங்க வீட்டு பிள்ளை வந்திருக்காரு அப்படின்னு எல்லாரும் வரவேற்கிறாங்க அவங்கள. இது இப்போ இல்ல, கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் என்றால் நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர். பாலிடிக்ஸ் தனி, ஸ்போர்ட்ஸ் தனி. பாலிடிக்ஸை ஸ்போர்ட்ஸோட கலக்காதீங்க. இதெல்லாம் யார் தெரியுமா சொல்லுவா? நம்ம தான் சொல்லுவோம். ஏதோ ஒரு இடத்துல முகமது ரிஸ்வான் அவுட் ஆகிட்டு போகும்போது அங்க இருக்கிறவங்க யாரோ ஸ்டேடியம்ல ஜெய் ஸ்ரீராம் கத்திட்டாங்க. உடனே நான் ஐ எம் சாரி பாகிஸ்தான் சொல்லிக்கிறேன், ஐயோ பாகிஸ்தான் நாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், ஐ எம் சாரி பாகிஸ்தான் என்று ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ற இந்த பரந்த மனப்பான்மை. சென்னை டெஸ்ட் கிரிக்கெட்ல பாகிஸ்தான் அணி ஜெயிக்கும் பொழுது ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து ஸ்போர்ட்ஸா பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, இது எல்லாமே நமக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா அங்க கிரிக்கெட்டர்களுக்கும் சரி, அந்த அரசாங்கத்துக்கும் சரி, மக்களுக்கு யாருக்குமே இந்திய வெறுப்பு மற்றும் ஹிந்து வெறுப்பு, இதுல அங்க எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அனைவருக்குமே பிளட்ல ஊறி போயிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதே ஷாஹித் அஃப்ரிடி மற்றும் உமர் குல் இவங்க ரெண்டு பேரும் வந்தது எங்களுக்கு தெரியாது என்று அந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண அந்த கேரளா கம்யூனிட்டி அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க எங்களோட ஈவெண்ட்டை நடத்திக்கிட்டு இருந்தோம், திடீர்னு அவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க என்று சொல்றாங்களே. இவங்களை பார்த்து நம்ம என்ன கேட்கிறோம்னா, அவங்க வர்றாங்க, யாராவது ஒருத்தராவது அவங்களை கான்ஃபிடன்ட் பண்ணி இது இந்தியன் கம்யூனிட்டியினுடைய ஒரு ஈவெண்ட், யூ ஆர் நாட் வெல்கம் ஹியர் என்று சொன்னாங்களா? சரி, அது கூட சொல்ல விடுங்க. அவர்களுக்கு அவ்வளவு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்ன? கிரிக்கெட்டர்ஸ் என்றால் அவரோட ஒரு பிளைண்ட் மோகம், அந்த ஒரு கிரேஸ் எல்லா இடத்துலயும் இருக்கணுமா? இதே பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸ் இந்தியாவை பத்தியும், இந்திய கிரிக்கெட்டர்ஸ் பத்தியும், இந்திய அரசாங்கத்தை பத்தியும், இந்திய மக்கள் பத்தியும், இங்க இருக்கக்கூடிய இந்து தர்மத்தை பத்தியும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்று பார்த்தோம்னா தெரியும். How Pakistani cricketers are not different from Pakistan Army. How Pakistan cricketers endorse Pakistani state-sponsored terrorism அப்படிங்கிறது நமக்கு புரியும். யாருக்குமே இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஸ்போர்ட்ஸா பார்க்கணும், இதெல்லாம் தோணவே தோணாது போல. இந்த அறிவுரை எல்லாமே நமக்கு தான் தெரியும். இந்த பரந்த மனப்பான்மை, பெருந்தன்மை, இதெல்லாம் நமக்கு மட்டும் தான் இருக்கும் போல. அவங்களாம் மூளையை தனியா கட்டி வச்சுட்டு முழுக்க முழுக்க மதவெறியை மட்டுமே மண்டையில ஏற்றி வச்சிருப்பாங்க போல. அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இது ஒரு கிரிக்கெட்டர் சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பா இது கிரிக்கெட்டர் சொன்ன மாதிரி இல்லையே, ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் சொன்ன மாதிரி இருக்கு என்றதான் நமக்கு தோணும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு, குறிப்பாக தீவிரவாதிகள் மாதிரி பேசின ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம பிற்காலத்தில் வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷாஹித் அஃப்ரிடி முதலாக இந்த பெஹல்காம் தாக்குதல் நடக்குது. தாக்குதலையொட்டி இந்தியாவை எதிர்த்து, இந்தியாவை கிண்டல் செய்து, கேலி செய்து, இந்த இந்தியாவே செய்திருக்கோம், பாகிஸ்தான் மேல பழி போடுது என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்பேற்பட்ட ஷாஹித் அஃப்ரிடிக்கு அங்க ஒரு வரவேற்பு, இந்திய மக்கள் அவரை கொண்டாடுறாங்க. கொண்டாடிட்டு அப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது. எதிர்ப்பு கிளம்பிருச்சு என்று தெரிஞ்சவுட நாங்க அவங்களை அழைக்கல, அவங்க வந்துட்டாங்க, அப்படியே நடந்து போச்சு என்று சொல்ல வேண்டியது. இது ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவம். அப்படியே கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரிக்கெட்டரா எடுத்து பார்ப்போம். சுருக்கமாக டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். முதல்ல இம்ரான்கான் அவர்கள்ட்ட ஒரு முறை கேட்கப்பட்டது, நீங்க எப்படி இவ்வளோ ஃபயரா பவுலிங் போடுறீங்க, அதுவும் இந்தியா என்று வந்துட்டா ஒரு வெறி கொண்டு பவுலிங் போடுறீங்களே அப்படின்னு கேட்டதற்கு, நான் இது ஒரு போட்டியா பார்க்க மாட்டேன், ஐ வில் see a cricket match as a jihad for Kashmir. காஷ்மீருக்கான ஜிஹாதா நான் பார்ப்பேன். எப்படி இந்த ஸ்போர்ட்ஸா பாருங்க ப்ரோ, ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கலாம், அவங்களாம் லைன்ல கூப்பிடுங்க, நம்ம மட்டும் ஸ்போர்ட்ஸா பார்க்கணுமா? ஆனா அவங்க இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சை ஜிஹாதா பார்ப்பாங்களாம், காஷ்மீருக்கான புனித போரா பார்ப்பாங்களாம். அவங்களுக்கு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இந்திய ராணுவத்துக்கிட்ட மோதா துப்பில்ல, வக்கில்ல. ஆனா ஒரு கிரிக்கெட் மேட்சை இவங்க ஜிஹாதா பார்க்குற அளவுக்கு எங்களுடைய புத்தியில அந்த மதவெறி ஊறி போயிருக்கு. இவரை மாதிரியே பாகிஸ்தானுடைய அந்த வேகப்பந்து வீச்சாளர் வக்கார் யூனிஸ் ரொம்ப ஃபேமஸ். அவருடைய திறமையை இந்தியாவிலேருந்து பாராட்டக்கூடியவர்கள் இன்றளவும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதான் நம்மளுடைய பெருந்தன்மை. ஆனா அவர் நம்ம சொல்றாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு T20 மேட்ச்ல பாபர் ஆசாமும் ரிஸ்வானும் சேர்ந்து T20 இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் அது, அப்போ நோ லாஸ்ல ஜெயிப்பாங்க. ரெண்டு பேரும் சேஸ் பண்ணி இந்தியா அடிச்ச ஸ்கோரை நோ லாஸ்ல அடிச்சு சேஸ் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு ரெண்டு பேரும் நமாஸ் பண்ணுவாங்க கிரவுண்ட்ல உட்காந்து. ஹிந்துக்களுக்கு முன்னாடி உட்காந்து நமாஸ் பண்றதை நான் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கிறேன் என்று இதே வக்கார் யூனிஸ் ஒரு மீடியால பதிவு பண்றாரு. என்னைக்காவது ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர் மதத்தை பத்தி பேசி பார்த்திருக்கீங்களா? பார்த்தது கிடையாது. ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் இதுலயும் ஒரு மதம். அதாவது இந்த T20 வேர்ல்டு கப்ல அந்த ஒரு மேட்சை ஜெயிச்சுட்டு நோ லாஸ்ல அந்த வெற்றியோட கொண்டாட்டமாக ஹிந்துக்களுடைய மத்தியில் உட்காந்து நமாஸ் பண்றது மிகப்பெரிய வெற்றி தெரியுமா என்று மீடியாவில் உட்காந்து கொக்கரிச்சுட்டு இருக்கவங்க தான் பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் ஷோயப் அக்தர், எல்லாருக்குமே தெரியும். ஷோயப் அக்தர் எவ்வளவு ஃபாஸ்டா பவுலிங் போடுறவரை தெரியும். அவருக்கும் ஃபேன்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஆனா அவர் இந்தியாவை பத்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த காஸ்வா இ ஹிந்த் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதாவது இந்தியாவை இஸ்லாமிய நாடு ஆக்குவதற்கு உலகளாவிய அளவிலிருந்து நிறைய இஸ்லாமிய படையை திரட்டி இங்க கான்கோர் பண்ணணும், அட்டாக் பண்ணி அழிக்கணும் என்பதுதான் அந்த காஸ்வா இ ஹிந்தினுடைய
அந்த கான்செப்ட், அதை இவர் என்டார்ஸ் பண்ணியிருக்காரு. எங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ் எழுதியிருக்கு, ஒரு பெரும் படை வரும், அந்த படை முதல்ல காஷ்மீர் அட்டாக் பண்ணும், காஷ்மீர் அட்டாக் பண்ணி கான்கர் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்வைட் பண்ணி இஸ்லாமிய நாடாக மாற்றும், அந்த நாள் விரைவில் வரும் என்று இதே ஷோயப் அக்தர் சொல்லியிருக்காரு. இப்படி இந்தியாவிலேருந்து உங்களுடைய பவுலிங் சூப்பராக இருக்கு என்று நம்ம சொல்றோம், அவங்க மாறாக உங்களுடைய நாட்டையே இன்வைட் பண்ணி நாங்கள் வந்து இஸ்லாமிய நாடாக மாற்றுவோம் என்று ஒரு கிரிக்கெட்டர். ஸோ யாருமே விதிவிலக்கு கிடையாது இந்த மதவெறிக்கு. இது ஒரு லெவலா? ஸோ எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இந்த ஒரு லெவல் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும். இதுக்கு அடுத்த லெவல்ல இதெல்லாம் மிஞ்சர் மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. இந்த உலகத்துல 6 பில்லியன் நான் முஸ்லிம்ஸ் இருக்காங்க, இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்காதவங்க 6 பில்லியன் இருக்காங்க. தே ஆல் வில் பர்ன் இன் ஹெல், நரகத்துல சித்திரவதை பரப்புறாங்க. அதனால அவங்களை காப்பாத்தி இஸ்லாமுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க நரகத்துக்கு செல்வதிலிருந்து நம்ம வந்து பாதுகாப்போம், வாங்க எல்லா நான் முஸ்லிம்ஸையும் இஸ்லாமுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் என்று ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. இட் இஸ் அவர் டியூட்டி டு ப்ரொடெக்ட் தெம், சேவ் தெம் பை கன்வெர்ட்டிங் தெம். அவங்களை இது பாதுகாக்கணும், நான் முஸ்லிம்ஸ் நம்ம ஏதாவது சேவை பண்ணோம்னா அவங்கள இஸ்லாமுக்கு கன்வெர்ட் பண்றதா ஒரே வழி, இதான் நம்மளுடைய டியூட்டி என்று சயீத் அன்வர் என்ற கிரிக்கெட்டர், பாகிஸ்தானி கிரிக்கெட்டர் சொல்லியிருக்காரு. அகைன் த லெவல் ஆஃப் மதவரி. ஸோ பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸ் எப்படி விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது இன்னொரு உதாரணம். முகமது யூசுப் என்று இன்னொரு கிரிக்கெட்டர் எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மதவெறி இருந்ததோ அதே அளவுக்கு மதவெறியோட நோ நான் முஸ்லிம் கேன் எவர் என்டர் ஜன்னத். ஜன்னத் என்றால் சொர்க்கம், சொர்க்கத்திற்கு எந்த ஒரு நான் முஸ்லிமாகவும் போக முடியாது. ஆனா ஒரு கிரிமினலாக இருந்தா, அவன் கிரிமினலாகவே இருந்தாலும் ஒரு முஸ்லீமாக இருந்தா அவன் வந்து சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்று அவர் பேசினது. அப்படியே நெக்ஸ்ட் போலாம். இன்சமாம் உல் ஹக், இன்சிபாய் 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 என்று நானே பார்த்திருக்கேன். நிறைய இந்தியர்கள் இன்சிபாய்க்கு ஒரு ஃபேனாக இருந்திருக்காங்க. ஆஹா என்ன மாதிரி ஒரு பிளேயர் பா அவர் அப்படின்ட்டு. அந்த இன்சிபாய் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இது கான்ட்ரவர்ஷியல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, ஒரு த்ரெட் கொடுக்குறாரு. இஃப் முஸ்லிம்ஸ் ஷோ தேர் ஒரிஜினல் முஸ்லிமிசம், not even a single human can remain non-Muslim in this world. मुसलमान अपनी मुसलमानियत पे आ जाए तो एक आदमी भी इस दुनिया में गैर मुस्लिम ना रहे. அதாவது இஸ்லாமியர்கள் தன்னுடைய உண்மையான குணத்தை காட்டினால் இந்த உலகத்துல யாருமே ஒரு நான் முஸ்லிம் கூட இருக்க முடியாது, அந்த அளவுக்கு மாற்றி விடுவோம் என்ற ஒரு த்ரெட்டனிங் மெசேஜை கொடுக்கிற அளவுக்கு இந்த இன்சிபாய்க்கு தைரியம் இருக்கு. யாருமே இந்த உலகத்துல நான் முஸ்லிமா இருக்கக்கூடாது என்று இந்த ஒரு மேதைக்கு தான் நம்ம இன்றளவும் ஃபேன்ஸா இருக்கும். காரணம் ஸ்போர்ட்ஸா பார்க்கணும்னு நமக்கு தெரியும், அதனால நம்ம இன்றளவும் ஃபேன்ஸா இருப்போம். அதான் நம்ம விராட் கோலி பாபர் ஆசம் பிரைஸ் பண்ணி அவ்வளவு பேசுறாரு. ஹி இஸ் a வெரி குட் பேட்டர் இன் ஆல் 3 ஃபார்மேட்ஸ், டெஸ்டா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், ODI இருக்கட்டும், எல்லாத்தையும் மிக சிறப்பாக ஆடக்கூடியவர் இந்த பாபர் ஆசம். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், நல்ல உள்ளம் கொண்டவர் இந்த பாபர் ஆசம் என்றெல்லாம் விராட் கோலி பதிவு செய்திருக்காரு. இந்த இந்திய கிரிக்கெட்டர்ஸ்க்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். நான் சொன்ன ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு இந்திய கிரிக்கெட்டர்லேருந்து வந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த மதம் சார்ந்து மத வெறுப்பை தூண்டும் விதமாக பாகிஸ்தான் என்ற நாட்டிற்கு எதிராக இந்த ஷோயப் அக்தர் சொன்ன காஸ்வாயி ஹிந்து, காஷ்மீருக்கான ஜிஹாத் என்று இம்ரான் கான் சொன்னது மாதிரி பாகிஸ்தான் நாட்டை இன்வைட் பண்ணணும், பாகிஸ்தான்ல இருக்கிறவங்கள கன்வெர்ட் பண்ணணும் என்று இந்த மதவெறி கொண்டு யாராவது ஒருத்தர் இந்திய கிரிக்கெட்டர் பேசி பார்த்திருக்கீங்களா? சோ நாடு நரம்பெல்லாம் இந்திய வெறுப்பையும் ஹிந்து வெறுப்பையும் கொண்ட இந்த பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸுக்கு நம்ம உள்ளூர்ல மட்டும் இல்ல உலக அளவில் நம்ம வந்து வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஆட என்னப்பா தப்பு? பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஆடாம இருக்கிறதுனால நீங்க என்ன சாதிச்சீங்க என்று கேட்டா, பாகிஸ்தான் இஸ் கண்டினியூஸ்லி ப்ரமோட்டிங் கிராஸ் பார்டர் டெரரிசம் இன் இந்தியா. தொடர்ச்சியாக தன்னுடைய தீவிரவாத நாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ள தீவிரவாதிகளை ஊடுருவ செய்யக்கூடிய இந்த பாகிஸ்தானுக்கு தாங்கள் பெரிதும் வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிரிக்கெட், அதை விளையாட மாட்டோம் என்று சொல்வது ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக் விக்டரி என்று இந்தியா எண்ணுகிறது. அதனால்தான் பாகிஸ்தான்ல இருந்து பலரும் கெஞ்சுறாங்க, இந்தியா எங்களோட கிரிக்கெட் ஆடட்டும். BCCI என்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் உலக கிரிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு BCCI தான். அப்படி BCCIயோட ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாதது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்கிறது. உடனே நம்மளுடைய சீமான் போன்றவர்கள்லாம் ஸ்ரீலங்காவில கூட தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள், அவங்களோட ஏன் விளையாடுறீங்க அப்படின்னு கேட்பவர்களுக்கு, ஸ்ரீலங்கா நம்மளுடைய நாட்டுக்குள்ள கிராஸ் பார்டர் டெரரிசமாக அந்த நாட்டிலேருந்து தீவிரவாதிகளை உருவாக்கி அனுப்பவில்லை. ஸ்ரீலங்கா நம்ம நாட்டை எதிரி நாடாக பார்க்கவில்லை. இதே மாதிரிதான் பங்களாதேஷ்ல ஹிந்து ஜீனோசைட் நடக்குது, ஆனா நம்ம பங்களாதேஷோட கிரிக்கெட் ஆடிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த நாடு நம்முடைய நாட்டை என்ன செய்கிறது, என்ன செய்ய முற்படுகிறது, அந்த நாடு நம்ம நாட்டை எப்படி பார்க்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த நாட்டோட ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமா. ரிலேஷன்ஷிப்போட கடைசி படிநிலை தான் கிரிக்கெட் விளையாடலாமா வேணாங்கிறது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் கிரேஸ்ல நம்ம என்ன பண்றோம், யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு ஸ்டேடியம்ல முகமது ரிஸ்வான் அவுட் ஆயிட்டு போகும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டாங்க என்று நான் சாரி கேட்கிறேன் பாகிஸ்தான் கிட்ட என்றால், இவ்வளோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கண்டித்து இந்த சோகால் லிபரல்ஸ் பேசியிருப்பாங்களா, இல்லை சோகால்டு ஐம் சாரி பாகிஸ்தான் போன்ற இந்த ஹேஷ்டாக்ஸ் போட்டு அவங்க பேசியிருப்பாங்களா? இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தெரியவே தெரியாது
பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸ் இப்படிலாம் பேசிக்காக என்றே தெரியாது. நான் சொன்னது, நான் இந்த வீடியோல ஒரு சம்மரைஸ்டா சொன்னது ஒரு சிறிய பகுதி தான். இன்னும் பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸ் ஆன் கிரவுண்ட்ல சக கிரிக்கெட்டரை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க வந்து இஸ்லாமுக்கு வந்துரு, உன்னோட பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கும் என்றெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ நாடு நரம்பெல்லாம் மதவெறியும் இந்திய எதிர்ப்பு மட்டுமே இருக்கக்கூடிய இவர்களுக்கு நாம் மரியாதைலாம் கிடையாது. துபாய்க்கு வராங்களா, எங்க வேணா வரட்டும், அமெரிக்காவுக்கு வரட்டும், நீங்க யூ ஆர் நாட் வெல்கம் ஹியர். பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸ் ஆர் நாட் வெல்கம் ஹியர். பாகிஸ்தானிஸ் ஆர் நாட் வெல்கம் இன் இந்தியன் ஈவெண்ட்ஸ் என்று அந்த பவுண்டரி நம்ம செட் பண்ணியே ஆகணும். அந்த ஈவெண்ட்ல நல்லா கொண்டாடி முடிச்சுட்டு நாங்க அப்புறமா விளக்கம் கொடுக்குறோம் என்றால் அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் பாகிஸ்தானிஸ் எத்தகையவர்கள் என்பதை இந்த வீடியோல தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அதனால அதிகமான பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸ் பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளையாடணும் என்றெல்லாம் அட்வொகேட் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்போதாவது அவங்களுக்கு புரிய வருகிறதா என்று பார்ப்போம். இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் எப்படி பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸும் என்டாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு எதிராக பேசாம இந்திய விருப்பம் மட்டுமே கக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஒரு உறவு வச்சுக்கிறதே நமக்கு எப்படி மிகப்பெரிய ஆபத்து என்பது அவர்களுக்கு புரியட்டும். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம்.